யார் அந்த பணத்தை வாங்கிட்டு போனாரோ அவர் வந்து வீட்டில் நிற்கிறாராம். இழந்த பணத்தை மீட்டு கொடுத்தார் ஞான சாய்பாபா. அம்மா அப்பா வீட்டுக்கு வந்தால் எப்படி திருப்தியாக இருக்கும், அவ்வளோ திருப்தியாக இருக்குது இங்கே வந்து சேவை செஞ்சு. இன்றைக்கி எங்கள் கையால் அபிஷேகம் பண்ணியிருக்கோம். ரொம்ப மனசுக்கு ரொம்ப திருப்தியாக இருக்குது. பாபா பார்த்தது ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. பாபா என்னும் நாமம் நம் பாவம் போக்கும் நாமம். பாபா என்னும் நாமம் நம் பாவம் போக்கும் நாமம். அனைவருக்கும் ஞான சாய்பாபாவோட ஆசீர்வாதம் பரிபூரணம். இன்றைய தினம் திரும்பியோட தரிசனத்தை இன்னைக்கு பார்த்தோம், அபிஷேகம் பார்த்தோம். இப்ப இந்த அபிஷேகம் பண்ணிட்டு இந்த தீர்த்தம், அதாவது மன சங்கடமா இருக்காங்க, ரொம்ப மன கவலையா இருக்காங்க, ரொம்ப குழப்பத்துல இருக்காங்க அப்படிங்கிறவர்களுக்கெல்லாம் இந்த அபிஷேகம் பண்ண தீர்த்தத்தை தெளிப்போம். இங்க காலம்பரை 8 மணிக்கு இங்க அபிஷேகத்துக்கு வரும்போது அந்த அபிஷேக தீர்த்தத்தை வந்து அவங்க ஃபேஸ்ல முகத்துல வந்து தெளிக்கும் போது அவங்க தெளிவாயிடுறாங்க. ஏன்னா தண்ணிக்கு ஒரு சக்தி இருக்கு, இழுக்கக்கூடிய சக்தி இருக்கு, மந்திர ஆகர்ஷணங்களையும் இழுக்கக்கூடிய சக்தி இருக்கு. அதிகமா தண்ணி ஆத்துல வந்தாலும் என்ன பண்ணும், இழுத்துக்கிட்டு போயிடும். அப்படி மாதிரி நம்மளுடைய மன கஷ்டங்கள், மன கவலைகள், துன்பங்கள், துயரங்கள்லாம் இந்த ரொம்ப ஒரு மாதிரி யோசிச்சு ரொம்ப கவலைப்பட்டு டிப்ரெஷன்ல இருப்பான்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி இந்த தண்ணிய முகத்துல சாய்நாதருடைய திருமேனில பட்ட தண்ணியை நம்ம முகத்துல தெளிக்கும் பொழுது நம்ம முகம் தெளிவாயிடுது. குருவோட திருமேனி கண்டாலே தெளிவான். அதனால இந்த தீர்த்தமானது நம்மளுடைய எல்லாத்தையும் இழுத்துட்டு போயிடும். இதே மாதிரி இந்த பாபாவோட தீர்த்தத்தை வாங்கி குடிக்கலாம். எந்த வியாதிகள் இருந்தாலும், எந்த கட்டிகள் இருந்தாலும் அந்த தீர்த்தமானது, இந்த நீரானது அந்த கட்டிகளை எல்லாம் இழுத்து கொண்டு போயிடும். எல்லாத்தையும் சரி பண்ணக்கூடியது இந்த அபிஷேக தீர்த்தம். அதனாலதான் எந்த வியாதிகள் இருந்தா கூட இந்த தீர்த்தத்தை வாங்கி எல்லாரும் டெய்லி குடிப்பாங்க. தினசரி ஒரு உதி போட்டு, கொஞ்சோண்டு உதி போட்டு இந்த தீர்த்தத்தை எடுத்துட்டோம்னா இதான் மருந்து. விதியை சதி செய்தாலும் அதையும் உதி சரி செய்யக்கூடிய அந்த உதியோடு சேர்ந்து பாபாவோட இந்த தீர்த்தமும் நமது எல்லாத்தையும் மாற்றக்கூடிய சக்தி இருக்கு. சாய்நாத் மகாராஜ். பாபா என்னும் நாமம் நம் பாவம் போக்கும் நாமம். பாபா என்னும் நாமம் நம் பாவம் போக்கும் நாமம். சாய்ராம் 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 சாய்ராம். வணக்கம் சாய்ராம், என் பேர் மாதவி. நாங்கள் கொடுங்கியூர்லேருந்து வந்திருக்கோம். இந்த பாபா டெம்பிள் பற்றி நாங்கள் யூடியூப்பில் பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோம். ஃபஸ்ட் டைம் பாபா டெம்பிளுக்கு வந்திருக்கோம். இன்றைக்கி பாபா பற்றி நிறைய கேள்விப்பட்டோம், யூடியூப் சேனலில் பார்த்து. பாபா இங்கே வந்தால் எல்லா பிரச்சனை தீருதுன்னு சொல்லிட்டு நிறைய பேர் சொல்லியிருக்கிறாங்க. ஃபஸ்ட் டைம் வந்திருக்கோம், எங்கள் வேண்டுதல் வச்சுருக்கோம். இன்றைக்கி எங்கள் கையால் அபிஷேகம் பண்ணியிருக்கோம். ரொம்ப மனசுக்கு ரொம்ப திருப்தியாக இருக்குது. பாபா பார்த்தது ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. ரொம்ப நன்றிங்க. நான் ஃபஸ்ட்டு என் ஃப்ரெண்டு சொன்னலே நான் வந்தேன். ரெண்டாவது வந்து நான் எல்லாம் நல்லபடி பண்ணோம். சாய்ராமுக்கு அனுக்கவே இல்லை, நான் எல்லாம் நல்லபடியாக நடந்துச்சு. நாங்கள் சேவை செய்யணும்னு சொல்லிட்டு நினச்சிட்டு பண்ணியிருக்கோம். இது வரைக்கும் எந்த கோயிலையும் நான் இந்த மாதிரி சேவை பண்ணதே இல்லை. ஃபஸ்ட் டைம் சேவை பண்ணியிருக்கோம். திருப்தியாக இருக்குது இன்னைக்கு. ஃபஸ்ட்டு நான் யூடியூப்பில் பார்த்துருக்கேங்க. அதுக்கப்புறமா என் ஃப்ரெண்ட்ஸுக்கு சொல்லி இவங்களெல்லாம் நாங்கள் கூட்டிகிட்டு வந்திருக்கோம். 5:45க்கு வீட்டில் கிளம்பியிருக்கோம். அங்கேருந்து வந்து சேர்த்துக்கு 45 மினிட்ஸ் ஆகிடுச்சு. பாபா பார்த்ததும் ரொம்ப சந்தோஷங்க. காலையில் வந்து பாபா பார்த்தது ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு. ஒரு பீஸ்ஃபுல்லாக இருக்குது. வந்தாலே ரொம்ப இதை மாதிரி எந்த கோயிலையும் நாங்கள் இதை மாதிரி சேவை செஞ்சு இதை மாதிரி அபிஷேகம் பண்ணதே இல்லை. முதல் தடவை எங்களோட அனுபவம். அம்மா அப்பா வீட்டுக்கு வந்தால் எப்படி திருப்தியாக இருக்கும், அவ்வளோ திருப்தியாக இருக்குது இங்கே வந்து சேவை செஞ்சு. அபிஷேகம் பண்ணது ரொம்ப 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 திருப்தியாக இருக்குது. சொல்ல தெரியல. நன்றி ஐயா, நன்றி சாய்ராம். நன்றி சாய்ராம். பாபா என்னும் நாமம் நம் பாவம் போக்கும் நாமம். பாபா என்னும் நாமம் நம் பாவம் போக்கும் நாமம். அனைவருக்கும் ஞான சாய்பாபாவின் ஆசீர்வாதம் பரிபூர்ணம். எப்போதுமே நம்ம வீடியோவில் பேசுவோம், பாபாவுக்கு காது கேட்கும், பாபாவுக்கு காது கேட்கும்னு சொல்லி ஒவ்வொரு வீடியோவா நம்ம சொல்லுவோம். பார்க்குறவங்க சொல்ல என்ன அப்படி பாபாவுக்கு ஒரு காது கேட்குன்னு சொல்றாரு, அப்படி என்ன காது கேட்குது அப்படின்னா, ஆமா காது கேட்கும். நீங்க ஒரு தடவை நம்ம ஞான சாய்பாபா ஆலயத்துல உங்களுடைய பாதத்தை கால வைங்க, உங்களுடைய வாழ்க்கையை மாற்றி கொடுப்பார். அப்படிப்பட்டவர் ஞான சாய்பாபா. இப்ப காது கேட்குன்னு சொன்னதுக்கு ஒரு வீடியோ நான் போட்டிருந்தேன். இந்த வீடியோவில் ஹைதராபாத்ல இருந்து தம்பதியினர் வந்து இந்த வீடியோ பார்த்திருக்காங்க. அவர் வந்து அரசு பணியில இருந்து ஓய்வு பெற்றவர். ஓய்வு பெற்றாங்க. 2 பிள்ளைகள் வந்து வெளிநாட்டுல இருக்காங்க. அப்ப அவருடைய நெருங்கிய உறவினர் வந்து அவங்க வீட்டுக்கு அடிக்கடி வரக்கூடியவர். ரொம்ப நெருங்கிய உறவினர் என்ன சொல்றாருன்னா, உங்களுடைய நீங்க ரிட்டையர் ஆயிட்டீங்களே, ஒரு பிசினஸ் பண்ணலாம், உங்களுடைய
பணத்தை இன்வெஸ்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி சொல்றாரு. ரொம்ப நம்பிக்கைக்குரியப்பட்டவர் இருந்ததுனால அவர் என்ன பண்றாருன்னா ஒரு பார்த்து அமௌண்ட் அவர்கிட்ட கொடுக்குறாங்க. ட்ரேடிங் பிசினஸ் பண்றேன்னு சொல்லிட்டு வாங்கியிருக்காரு. திருப்பி ஒரு அமௌண்ட் கொடுக்குறாரு. திருப்பி செகண்ட் டைம் ஒரு அமௌண்ட் கொடுக்குறாரு. தேர்ட் டைம் ஒரு அமௌண்ட் கொடுக்குறாரு. இப்படியாக அவர் அவருடைய வாங்கிய ரிட்டையர்மெண்ட் பணத்தை பூரா அவர்கிட்ட கொடுத்துட்டாரு. அப்ப கொஞ்ச நாள் என்ன பண்றாருன்னா பணத்தை கொடுக்குறாரு. கொஞ்சம் கொஞ்சம் அந்த பிசினஸ்ல உள்ளதை கொடுக்குறாங்க. நாளை விடையில என்ன பண்றாருன்னா அவர் வரதையும் நிப்பாட்டிக்கிறாரு. அவர் போன் பண்றதையும் நிப்பாட்டிக்கிறாரு. இப்ப அவங்க என்ன பண்றாங்க, அவங்க கொடுத்ததும் இல்லாம அவங்க கூட இருக்கிறவங்கள்ட்ட எல்லாம் சேர்த்து இந்த பணத்தை வாங்கி கொடுத்துட்டு ரொம்ப அவஸ்தைப்படுறாங்க. அதாவது கடைசி காலத்துல ரிட்டையர் ஆகி ஓய்வு பெற்று நிம்மதியா இருக்கலாம் அப்படின்னு பார்த்தா இருக்கிற பணத்தை ஒருத்தருக்கு கொடுத்துட்டு ஏமாற்ற நிலைமைக்கு வந்துட்டாங்க. அப்ப நம்ம ஞான சாய்பாபாவோட வீடியோ போது உங்களுடைய பிரார்த்தனையை பரிபூர்ணமாக ஞான சாய்நாதர் நிறைவேற்றி கொடுப்பார் சத்தியம் அப்படிங்கிற வார்த்தையை பாக்குறாங்க. உடனே அங்க இருந்து கிளம்பி ஞான சாய் பாபாவை பார்க்க ஓடி வராங்க. நான் சொன்ன நேரா பாபாவோட காதுல போய் சொல்லுங்க, பாபாவோட பாதத்தை பிடிச்சுங்க, உங்களுடைய துன்பங்களை உங்களுடைய கஷ்டங்களை பாபாவோட பாதத்துல வைங்கன்னு சொல்லிட்டு அவங்க பேரும் சங்கல்பம் பண்ணிட்டு உங்களுக்கு யாரு நீங்க பணம் கொடுத்தீங்க அவர் பேரும் சொல்லுங்க. ஏன்னா அவருடைய சூழ்நிலைகள் வேற யார்கிட்ட கொடுத்தா அவர் கூட ஏமாந்துருக்கலாம். அவருடைய பேரையும் சொல்லி 3 பேருக்குமாக சேர்த்து அன்னைக்கு துணி பூஜையை பண்ணிட்டு போறாங்க. துணி பூஜையை பண்ணாங்க. பாபா கிட்ட வச்சுட்டீங்க, நீ இதை பத்தி கவலைப்படாங்கன்னு சொல்லிட்டு ஊருக்கு போறாங்க. போன உடனே அடுத்த வாரமே யார் அந்த பணத்தை வாங்கிட்டு போனாரோ அவர் வீட்டுல நிக்கிறாராம். என்ன மன்னிச்சுக்குங்க, நான் வேற ஒருத்தட்ட பணத்தை கொடுத்துட்டு ஏமாந்துட்டேன், கொஞ்சம் கொஞ்சமாக உங்களுடைய பணத்தை நான் திருப்பி கொடுத்து வருகிறேன்னு சொல்லிட்டு வாக்கு கொடுத்துட்டு போயிருக்காரு. பார்த்து ஒரு அமௌண்ட் கொடுத்துட்டாரு. இழந்த பணத்தை மீட்டு கொடுத்தார் ஞான சாய்பாபா. ஜெய் சாய்ராம். சோதனை எது வந்தாலும் காக்கும் ஷீரடி சாயி நாமம், பாபா என்னும் நாமம் நம் பாவம் போக்கும் நாமம்.